இந்த திமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்களை நான் கேட்பது, இருதய சுத்தியோட இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க, காதை திறந்து கேட்குறீங்க, விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? ஆனால் இன்றைய கதையை நான் பேசுகிறேன். 10 பேர் கேட்டால் 7 பேர், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், விமன் வந்து விஜய்க்கு போடுவேன்றாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் கமலை பார்த்துருக்கேன், விஜயகாந்த் பார்த்துருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு ஆதரவு தளத்தை பார்த்ததே இல்லை. பாரம்பரிய திமுக குடும்பங்களில் 10 ஓட்டில் 7 ஓட்டு விஜய்க்கு போகுது. இது நாளைக்கு எப்படி இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகுன்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஒரு அதிமுக பாஜக ஓட்டையும் உடைக்கிறார். குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் திமுகவை சார்ந்த ஒரு மிக முக்கியமான சர்ச்சைக்குரிய மந்திரி, அவர் எடுத்த சர்வேலேயே வந்த தகவல் என்னென்னா, மிகப்பெரிய அளவில் மேற்கு மண்டலத்தில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி வந்து அங்கே பெரிய சரிவை சந்திக்கிறது. திமுகவுக்கும் ஓரளவு சேதாரம் என்று தகவல் வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் காம்பினேஷன் பெர்முடேஷனில் இது ஹங் அசம்பிளி நோக்கி போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தான். நான் உறுதியாக நம்புறேன் இது ஹங் அசம்பிளி அல்லது டிஎம்கே அலையன்ஸுக்கு 3 பாசிபிலிட்டி நான் சொல்கிறேன். ஒன்று, என்னோட ஹஞ்ச் 4 முனை போட்டியில் கண்டிப்பாக தொங்கு சட்டமன்றம் வரப்போகுது. நம்பர் 2, தொங்கு சட்டமன்றம்னு சொல்லும்போது திமுகக்கு எட்ஜ் இருக்குது. திமுக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கும், தனிப்பட்ட முறையில் திமுக கண்டிப்பாக மெஜாரிட்டி இருக்காது. 118 இஸ் த சிம்பிள் மெஜாரிட்டி. அது கண்டிப்பாக சத்தியமாக வராது நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக 2 வாரங்களுக்கு ஒரு முறை சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கு. சர்வதேச நிறுவனங்களை வைத்து, மிக மிக நம்பகத்தன்மை உள்ள நிறுவனங்களை வைத்து ரகசியமாக சர்வே தொடர்ந்து எவ்ரி 2 வீக்ஸ் ஒரு தடவை எடுக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து தனி மெஜாரிட்டி வராது. 2வது, விஜய் ஃபேக்டர் பெரிய டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு உருவாகுது.